ஆன்மீக பாதையில் மந்திரங்களுக்கு தனி இடம் உண்டு. மந்திரங்களை உச்சரிக்கும் முறையை வைத்து அவற்றை வர்ண மந்திரம், பத மந்திரம், ரூப மந்திரம் என பலவாக பிரிப்பார்கள். அதில் பதமந்திரம் என்பது மிகவும் முக்கியமானது. பதமந்திரம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள். ஒரு முழுமையான பொருளை தரக்கூடிய சொற்களை கொண்டு உருவான மந்திரங்களே பதமந்திரங்கள் எனப்படுகின்றன. வெறும் எழுத்துக்களாக பீஜ மந்திரங்கள் போல இல்லாமல் இறைவனின் திருப்பெயரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தையோ உணர்த்தும் சொற்களாக இவை அமையும். இதன் சிறப்புகள்: பதமந்திரங்கள் மற்ற வகை மந்திரங்களில் இருந்து சில முக்கிய அம்சங்களால் வேறுபடுகின்றன. இந்த மந்திரங்களை சொல்லும் போதே அதன் பொருள் நமக்கு புரியும். உதாரணமாக, நமசிவாய என்பதில் சிவனுக்கு வணக்கம் என்ற பொருள் நேரடியாக விளங்கும். சொல்லின் பொருள் தெரிந்து ஜெபிப்பதால் மனம் எளிதில் ஒருமுகப்படும். ஒவ்வொரு சொல்லும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்டது. முறைப்படி உச்சரிக்கும் போது அது நம்மை சுற்றியுள்ள ஆற்றலை சீரமைக்கிறது. சில உதாரணங்கள்: நமது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பல சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பதமந்திரங்களே. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவண பவ போன்றவை. வர்ண மந்திரம் மற்றும் பதமந்திரம் பற்றிய ஓர் விளக்கம். வர்ண மந்திரம் என்பது ஒலிகளின் நுணுக்கமான அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டது. இதில் தனித்தனி எழுத்துக்களோ அல்லது பீஜங்கள் எனப்படும் விதை மந்திரங்களோ, உதாரணமாக ஹ்ரீம், க்ளீம், ஐம் முதன்மையாக இருக்கும். இந்த மந்திரங்களுக்கு அகராதி ரீதியான நேரடி பொருள் ஏதும் இருக்காது. இவை உடலின் சக்கரங்களை தூண்டவும் பிரபஞ்சத்தின் குறிப்பிட்ட ஆற்றல் அதிர்வுகளை ஈர்க்கவும் பயன்படுகின்றன. பெரும்பாலும் இவை குருவின் வழிகாட்டுதலோடு ரகசியமான முறையில் அல்லது ஆழமான தியான நிலையில் உச்சரிக்கப்படுபவை. மறுபுறம் பதமந்திரம் என்பது முழுமையான சொற்களின் தொகுப்பாகும். இதில் இறைவனின் பெயரோ அல்லது ஒரு தத்துவமோ நேரடியாக இடம்பெறும். உதாரணமாக, நமசிவாய, நமோ நாராயணாய. இதன் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இந்த மந்திரத்தை சொல்லும் போதே அதன் பொருள் நமக்கு புரியும். பொருள் விளங்குவதால் பக்தியுடனும் உணர்வு பூர்வமாகவும் இதை பாராயணம் செய்வது எளிது. இது சகுல வழிபாட்டிற்கு, அதாவது உருவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. ஏனெனில் ஒரு சொல்லை சொல்லும் போதே அந்த இறைவனின் உருவம் நம் மனக்கண்ணில் நிழலாடும். சுருக்கமாக சொன்னால், வர்ண மந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை எழுப்பும் சத்தத்தின் ரகசியம் என்றால், பதமந்திரம் என்பது இறைவனுடன் பேசுவது போன்ற பொருள் பொதிந்த உரையாடல் ஆகும். வர்ண மந்திரங்கள் பெரும்பாலும் யோக மற்றும் தாந்திரீக முறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் பதமந்திரங்கள் சாமானிய மக்கள் முதல் ஆன்மீகவாதிகள் வரை அனைவரும் எளிதில் ஜபிக்கக்கூடிய பொதுவான வழிபாட்டு முறையாக திகழ்கின்றன. பதமந்திரங்களை தொடர்ந்து ஜபிப்பதன் மூலம் மனதில் உள்ள தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உடல் மற்றும் மனதின் அதிர்வுகள் நேர்மறையாக மாறும். இறைவனோடு ஒரு நெருக்கமான இணைப்பு உருவாவதை உணர முடியும். எந்த ஒரு மந்திரத்தையும் வெறும் சொற்களாக பார்க்காமல் அதன் உட்பொருளை உணர்ந்து சரியான உச்சரிப்புடன் சொல்வதே முழுமையான பலனை தரும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது: பதமந்திரங்களை சொல்லும் போது அந்த சொல்லின் ரிஷி, சந்தஸ் மற்றும் தேவதை ஆகியவற்றை அறிந்து சொல்வது அதன் ஆற்றலை பன்மடங்கு அதிகரிக்கும்.